இதுவரைக்கும் நீங்கள் நிறைய ரீலீஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு ரீரிலீஸ்ங்கிறது கமல் சார் கண்பட்டு அவர் பார்வையில் தெரியாதுனா எப்படி இருந்து நீங்கள் பாருங்கள். நிறைய மறுபடியும் மெனக்கெட்டு செலவு பண்ணணும். இது அவர் என்னைக்கு அது கவலைப்பட்டார்? சினிமாவில் செலவு பண்ணுறதுக்கு ஒரு கவலைப்பட்டதே இல்லை. கொடுக்குற ப்ராடக்ட் ஒழுங்காக இருக்கிறதுக்கு இருக்கிற மரியாதை. ஏன்னா அப்படி கொடுத்தாங்கன்னா 20 வருஷம் கழிச்சு அவருடைய படங்கள் பேசப்படும். சரி, இதெல்லாம் விட்டுட்டு சாதாரணமாக எடுக்காருன்னு பார்த்தாக்க ஒரு 4 கமர்ஸ் பஞ்சதந்திரம், தசாவதாரம் கமர்ஷியல் பண்ணையில் அதில் ஒரு பெரிய சிக்கல் வருவாங்க. தன்னை போட்டு வருத்திக்கிட்டு நம்ம பார்க்காத ஒரு படத்தை கொடுக்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூலி பண்ணுற நேரத்தில் சிபி பட்டதாக இருந்திருக்கு. அப்புறம் கூலி ஸ்டார்ட் ஆனது சிபி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போது சுந்தர்சி இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் திருப்பி கேட்டிருப்பாங்க எல்லாத்தையும். அது திரும்ப அவர் இது புதுசாக இப்போ பார்க்கல, அவர் சிபியை அப்போவே பார்த்துருக்காரு. ஸோ இப்போ பழையபடி கமிட் ஆகிருக்கு. கமல் சார் ஒரு பேட்டியில் சொன்னார், படம் எப்போ என் நட்சத்திரத்துக்கு கதை எப்போ பிடிக்குதோ அப்போ ஆரம்பிப்பேன்னார் இல்லையா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம், இது வாவ் தமிழா. நம்மோடு மக்கள் நீதி மையம் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு முரளி அப்பாஸ் அவர்கள் இருக்காங்க. ராசி திரைப்படத்தில் அஜித்தை வைத்து பெரிய ஒரு ஹிட் படம் கொடுத்தவங்க. அவருடைய சினிமா அனுபவமும் அரசியல் அனுபவமும் நமக்கு ஒரு விருந்தாக இருக்கும்னு நினைக்கலாம். அவரை சந்தித்து பேசலாம். வணக்கம் சார். நீங்கள் தளபதி, திருடா திருடா இது மாதிரி படங்களில் மணிரத்னம் அவர்களோட சேர்ந்து பயணிச்சிருக்கீங்க. அந்த படங்களில் ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்தது? நான் ஆக்சுவலி சொன்னால் திருடா படத்துலேருந்து போயிட்டுருக்கையிலே நான் டைரக்ட் பண்ணுற வெளில வந்துட்டேன். ஏன்னா எனக்கு அப்போ அது 2 படம் இல்லை, எனக்கு என்னுடைய 10வது படம் மாதிரி. மணிரத்னம் சார் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கலைமணி ஒரு ரைட்டர் இருந்தாங்க, டைரக்டர். தர்க்கத்திக்கெல்லாம் பொறுத்தது போதும், ஆமாம், அந்த படங்கள்லாம் டைரக்ட் அவர்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னுடைய முதல் படம் ஒரு இனிய உதயம்னு ஒரு படம், விஜயகாந்த் சார் ஆக்ட் பண்ணி ஆர் செல்வம்னு டி ராஜேந்திர அசோசியேட் படம். அந்த படம் தான் என்னுடைய முதல் படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக. அதுக்கப்புறம் அந்த படம் கேப்டனோடய ஒரு 3-4 படம் நான் பண்ண மாதிரி இருக்கேன். தொடர்ந்து கேப்டனோடய அப்போ இதெல்லாம் அமைஞ்சது அப்படி. அப்படி வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சுஹாசினி மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க பெண்ணுன்னு ஒரு டிவி சீரியல் பண்ணாங்க. அப்போ ஒரே டிவி தான், பொதிகை. அதில் பெரிய பெரிய படைப்பு. அது ஆக்சுவலாக 13 கதை, 13 ஹீரோ, 13 ஹீரோயின், ஒவ்வொரு கதையும் வேறு வேறு. அப்போது இசை இளையராஜா. அது ஒரு பெரிய தொடர் மாதிரி வந்தது. 13 வாரம் இளையராஜா மியூசிக்கு, தோட்டாதரன் எடிட்டரு, இது ஆர்ட் டைரக்டர், லென்ஸ் எடிட்டரு. அப்படி ஒரு ப்ராஜெக்ட் அது. அது 13 படம்னே சொல்லலாம். அது அவங்க ஆரம்பிக்கும்போது அவங்க ஆக்ட்ரஸாக இருந்துட்டு முதல்ல டைரக்ட் பண்ணையில் அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேணும்னு எங்கள் டைரக்டர் கலைமணி சாரை கேட்டிருக்காங்க. கலைமணி சாருக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல உறவு இருந்தது. எப்படின்னா கோபுரங்கள் சாய்வின்னு ஒரு பெரிய படம், அவர் படம் தான் அவங்க பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் பண்ணாங்க, என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் ஒரு படம். 2 படமும் கலைமணி சாருடைய கதை, டைரக்ஷன், ப்ரொடியூசராக இருந்து எடுத்த படங்கள். அது நடித்ததில் அவங்களுக்கு நல்ல உறவு இருந்ததுனால எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் கொடுங்க சார்னு கலைமணி சாரை கேட்க அவர் என்னை அனுப்பி வச்சார். அவரு போய் அது பூரா 13 ஒர்க் பண்ணேன். 13 ஒர்க் பண்ணி முடியும் பொழுது ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. அப்போ நான் ஒரு நாள் ஊருக்கு போயிருந்தேன். ஊரில் இருந்துட்டுருக்கையில் ஒரு டெலகிராம் வந்தது, ஸ்டார்ட் இமீடியட்லி ஷூட்டிங் மணிரத்னம் ஜி ஃபிலிம்ஸ்னு. என்ன டெலகிராம் சம்மந்தம் இல்லாமல் வருதுன்னு யோசிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே கிளம்பி வந்துட்டேன். ஆனால் சார் தளபதி ஆரம்பிச்சிருக்காங்க, அப்போ ஜாயின் பண்ணுறேன். இது எப்படி நடந்துச்சுன்னா, தளபதி ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலி மம்முட்டி சார், ரஜினி சார் அண்டு நாகார்ஜுன சார் 3 பேர் பண்ணுறதா இருந்தது. 3 பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணால் இன்னொரு அசிஸ்டண்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு அவர் சொல்லும்பொழுது வாசினி மேடம் என்ன சொல்லியிருக்காங்க, அது நல்லா ஹெல்ப்பாக. அப்புறம் உடனே அவர் கொண்டு வாங்கன்னு நான் வந்துட்டேன். இப்படி அழைக்கப்பட்டு சேர்ந்த ஒரு பெரிய பெருமை எனக்கு இருந்துச்சு. பரவாயில்ல. பட் அப்படி தளபதியெல்லாம் பண்ணும்பொழுது ஒரு இடத்துல ஒரு அலுப்பு வரும் இல்லையா, எவ்வளோ படம் அசிஸ்டண்ட் அவர் பண்ணுறதுன்னு. இல்லை சார் நான் படம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அது ஒரு தனி போராட்டம், தனி கதை. நான் இந்த படம் படத்தில் ஒரு பம்பாயின்னு ஒரு படம் எடுத்தார். அப்புறம் அவர் 20 படம் பண்ணி தான் நான் 2 படம் பண்ணிட்டார் அவர். இல்லை சரி, நண்பர்லாம் கூட நல்ல நேரத்தில் விட்டுட்டு வந்துட்டியே அப்படி பண்ணாங்க. அது இல்லை, நம்ம வந்தது இதுக்கு தானே, பார்த்துடணும் அது என்ன வந்தது. அதனால் அவரோட ஒர்க் பண்ணது என்னென்னா, எனக்கு கிடச்சது நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு வந்தது. அது ஒர்க்கர் ஒருத்தர் வேணும்னு கேட்டதுனால என்னுடைய ஒர்க்கு மேலே அவருக்கு நம்பிக்கை இருந்தாலும் நல்லா பேசுவோம். ஒரு சிஷ்யன் குருங்க தாண்டி ஒரு நல்ல கேட்டால் பதில் சொல்லுவார். நானும் சில கருத்து சொல்லுவேன். அந்த மாதிரி வாய்ப்பு நிறையா அமைஞ்சது. என்ன சொல்ல போனால், இந்தியாவிலேயே மிகப்பெரிய இயக்குநர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிற
பதட்டம் இருக்காது. ஒர்க் பண்ணையில பிரமிப்பு இருக்கும். ஆனால் பதட்டம் இருக்காது. கேஷுவலாக இருக்கலாம். நம்மளே ஒரு இது எப்படி சார்ன்னு கேட்டாக்கா, அது நின்று தானே விளக்கம் கொடுப்பாரு. அது மாதிரி நம்ம வந்து சார் அது சரியாக இருக்கான்னு சொன்னோம்னா, அதை கன்சிடர் பண்ணுவார். அவர் எங்கே ஒரு இருக்காருன்னா, காது கொடுத்தும் கேட்பார். கண் பார்க்குது, காது கேட்குது. தன்னுடைய படைப்புக்கான எந்த இதுவும் பண்ணுவார். இன்னும் சொல்லப்போனால் அவர் பெரிய நான் அவர்கிட்ட பார்த்ததில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவர்கிட்ட நீங்கள் சினிமாவை பற்றி பேசுனா எனக்கு யாராக இருந்தாலும் 1 மணி நேரம் கூட அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம். நீங்கள் யாரும் யோசிக்க மாட்டார். உட்காந்து அருமையாக பேசிட்டு அவுட் ஆஃப் சினிமா நீங்கள் 2 நிமிஷம் கூட அவர்கிட்ட பேச முடியாது. எவ்வளோ பெரிய ஓகே வரேன் அப்படி கிளம்பிடுவார். அந்த 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 தன்னுடைய இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி நான் ஒரு அசிஸ்டண்ட்டு ஃப்ரீயாக இருக்கிறேன். அவர் இன்றைக்கும் லைம்லைட்டில் இருக்காருன்னா அந்த உழைப்பும் அந்த தேடல் அந்த டெடிகேஷன் அதெல்லாம் நீங்கள் என்னோட வயசில் மூத்தவர்னா அப்போ என்னோட வயசில் மூத்தவர்னாக்க இந்த வயசுலேயும் அவர் பண்ணுற படங்கள் எந்தளவுக்கு ராவன் படம் பார்க்கல ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ராவணன் படம் பண்ணையில் ஒரு தடவை மீட் பண்ணேன். அப்புறம் ஆல்பம் அந்த படத்தை ஆல்பத்தை காட்டினார். நான் பார்த்துட்டே வந்தேன். மலை ஹில்ஸு போகிறோம் அதுன்னு இருக்கு. என்ன சார் இவ்வளோ தூரம் போய் ஷூட் பண்ணிக்கிறேன் என்னாச்சுன்னாரு. பெரிய மலையெல்லாம் ஏறி அப்போ ஒரு ஹார்ட்டுக்கு ப்ராப்ளத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்த நேரம். இவ்வளோ உடம்புக்கு ப்ராப்ளம் வச்சுட்டு இவ்வளோ ஏறி இறங்கின்னு இதெல்லாம் பண்ணலைன்னா தப்பிச்சிக்கலாமா அப்படின்னாரு. நான் பார்த்தேன். அது பாட்டுக்காது இது பாட்டுக்காதுனாரு. இந்த தைரியம் அதாவது வீரங்கிறாங்க. வீரம்னா இதுதான் வீரம். தனக்கு உடம்புக்கு இது இருக்குன்னு பயப்பட்டுக்கிட்டு ஒன்றும் பண்ணாமல் அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க பண்ண ராவணன் பாருங்கள். லடாக்கில் போய் எடுத்துருப்பார் இந்த படம். காற்று வெளியிடை லடாக்கில் எடுத்துருப்பார் போய் இது ஆமாம் நினைக்காத இடத்துல இப்போ தக்கில் இப்போலாம் எங்கெங்க நம்ம இவ்வளோ உழைப்பு உடல் ரீதியில் கொடுக்க முடியுமானா அவர் மனம் அவ்வளோ வலிமையாக இருக்குது. அதனால தான் அவர் இன்றைக்கி நம்மகிட்ட பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட இடங்கிறத நம்ம மணிசார்ட்ட ஒர்க் பண்ண காலகட்டம் ரஜினி சார் பெரிய ஆர்டிஸ்ட் மம்முடி சார் வந்து நாகார்ஜுனாவுக்கு வந்து கலெக்டராக இருந்தார். அர்ஜுன் கேரக்டர் படமாக இருந்தது. என்ன காரணத்துல இல்லைன்னா அப்புறம் நியூ ஃபேஸ் போட்டாங்க. பட் அது அப்போ பேலன்ஸாக இருந்துச்சு பாருங்கள் 3 பேர். அது எக்ஸ்பெக்டேஷன் கூட இருந்துச்சு. பட் அது அப்படி ஒருத்தர் இருக்கிறது நாகார்ஜுனா இருக்கிறத விட இந்த அர்ஜுன் அரவிந்த் சாமி கேட்டு வேறு மாதிரி ஒரு கலர் கொடுத்துருச்சு. நம்ம மனசில் இல்லாத ஒரு தோற்றம் கொடுத்து அதுவும் அவங்களுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு பாருங்கள். அது அவ்வளோ பெரிய 2 பெரிய ஆர்டிஸ்ட் நடுவில் இருந்த நியூ ஃபேஸ் நிற்கிறோம்னா நல்லா இருந்துச்சு. அதான் அந்த ஸ்டோரியோட ஸ்டோரி டைரக்டர் என்ன பண்ணுனா கரெக்டாக இருக்கிறதுல அதான் அதுக்கப்புறம் அரவிந்த் சாமி மாதவன் மாதிரி ஹீரோக்கள் நிறையா கொண்டு வந்தார் அவர். பார்த்துட்டு ஹீரோக்கள் பூராமே கிளிக் ஆகிருப்பாங்க. இப்போ சித்தார்த்த வரைக்கும் அதுதான். ஏன்னா ரொம்ப மேன்லியாக இருப்பாங்க அவருடைய ஆர்டிஸ்ட்டுகள்லாம். இப்போ நீங்கள் அதாவது பொறுத்தது போதும் இந்த படங்கள்லாம் வந்து கேப்டனோட வேலை பார்த்துருக்கீங்க. அதை வந்து அதை அப்படி இல்லை வேலை பார்த்துன்னு கடந்து போக முடியாது. அந்த சொல்ல அவருடைய நெருக்கமான பழகிக்கிட்டு இருந்த அந்த தருணங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் விஜயகாந்த் அவர்களுடைய அதெல்லாம் முதல் படம் சொன்னேன் ஒரு இணைய உதயம். அதான் முதல் படம் போனால் விஜயகாந்த் சார் ஹீரோ, அமலா, அப்புறம் டீராந்தர் அசோசியேட் அவர். அதனால் மைதிலினி காதலிக்கு அடுத்த படம். டைரக்டர் செல்வம் மைதிலினி காதலிட்டு அசோசியேட் டைரக்டர் அவர். இப்போ படம் பண்ண போகிறாரு. அமலா பிக் பண்ணிட்டு வந்துட்டார். இங்கே ஆர் செல்வராஜ் சொந்தக்காரர் அவர். அவர் ரைட்டர் ஆர் செல்வராஜ். அவர் மூலமாக விஜயகாந்த் சாருக்கு வந்து கதை ஓகே பண்ணிட்டார். விஜயகாந்த் ரைட்டரை வந்து கேரங்காதிட்ட அப்போ ஜெயசீலன் ஒருத்தர் இருந்தார் ரைட்டரு. அவர் தான் ரைட்டருக்கு. எனக்கு ஒரு அருமையான செட்டப். எனக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. போனால் அவருக்கு ஒரு 5 அசிஸ்டன்ட் இருந்தாங்க. யார் செல்வன் சாருக்கு. நான் தான் கடைசி. நான் எனக்கு ஃபஸ்ட் படமில்ல இது அப்ரண்டிஸ் மாதிரி போய் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கையில் இவருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் புரிதல் குறைஞ்சி ஒவ்வொரு ஆளாக போயிட்டுருக்காங்க. அதாவது இயக்குனருக்கும் அசிஸ்டன்ஸுக்கு ஏன்னா இவர் சேர்த்த அசிஸ்டன்ஸ் பூரா நண்பர்களாக இருந்தவங்க. சரி ஏற்ற இறக்கம் இல்லை. ஆனால் இங்கே டைரக்டர் அசிஸ்டன்ட்டுக்கெல்லாம் அந்த ஏற்ற இறக்கத்தை கிடைக்க மாட்டேங்குது. கமாண்டிங் குறையுது. அவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. அப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே ஒவ்வொருத்தராக இருக்க முடியாமல் போயிட்டுருக்காங்க. கடைசி ஒரு ஷெட்யூல் இருக்கையில் யாருமே இல்லை, நான் ஒரு ஆள் தான். இந்த கையில் பேடு எடிட்டிங் போட்டு இந்த கையில் கிளாப் போடு ஸ்பாட்டில் எல்லா வேலையும் நான் தான். டைலாக் கொடுத்துட்டு கிளாப் அடிச்சுக்கிட்டு இது அடிச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் விஜயகாந்த் சார் பார்த்தார் என்ன பட்டுக்கோட்டை. என்னை பட்டுக்கோட்டைன்னு கூப்பிடுவார். என்னை நேட்டிவ் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை. வந்த படத்து முதல் படத்துலேயே எல்லாரையும் அனுப்பி கைப்பற்றிட்டே பண்ணார் சார்னேன். சும்மா சொன்னேன். முதல் படத்துலேயே எவ்வளோ வேலையை கற்றுக்கிட்டு பார்த்த நான் பார்க்கல பட்டுக்கோட்டை இன்னும் தட்டி கொடுத்தார். இதுக்கப்புறம் அந்த படம் இப்போ பெரிய வெற்றி இல்லை. ஸோ எனக்கு மீண்டும் இடைவெளி. டேரக்டருக்கு படம் தான் நமக்கு படம். எனக்கு ஒரு ஏரட்டி இறங்கிடுச்சு இப்போ நமக்கு. இப்போ ஒரு நாள் வாகினி ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டுருக்கேன். அப்போ ஆக்டிவாக இருந்த நேரம் அதில் ஒரு ஃப்ளோரில் ஒரு சாங் எடுத்துகிட்ருக்காங்க. கூலிக்காரன் நினைக்கிறேன்.
இந்த பச்சை கூறி தப்பா ஆமா, ஆமா. இந்த அந்த சாங் இருக்கிற அது நமக்கு டி தெரிஞ்ச ராஜேந்திரன் மியூசிக். மியூசிக் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஹீரோ அவர் தானே. ஆ. அவர் அங்கே இருக்காருன்னா பாத்ரூம் போனால் பயங்கர க்ரௌடு உள்ள யாரோ நிற்கிறாங்க. நான் பார்த்துட்டே போகிறேன். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. காரணம் அவர் ஒரு கோல்டு கலரில் மேக்கப். தெரியல. இப்படியே பார்த்துட்டே போகிறேன். படுகொடை அப்படி சத்தம். திரும்பி பார்த்தா அவர் அங்கேருந்து வர இங்கேருந்து நான் போய் யாரை கூப்பிட்டாருன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. எப்படி இருந்தேன் என்ன படம் எப்படி இருக்கேன் ஓகே அப்படின்னாரு. நான் சும்மா தான் இருக்கேன் சார். நான் படம் இல்லையோ அப்படின்னாரு. கேட்டுக்கு இது ஃப்ளோருக்கு வெளில வந்துட்டோம். சொன்ன வார்த்தை ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் உங்களை எங்கேயா சேர்த்து விட்றேன், நீ சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னாரு. எனக்கு ரிக்வஸ்ட்டு மாதிரி எனக்கு அப்படியே சார் அப்படின்னேன். சேர்த்துக்கு வரக்கூடாதுன்னாரு. கட் பண்ண 2வது நாள் பாண்டி பஜாரில் நான் நின்றுட்டு இருக்கேன். சுப்பையா இல்லை எஸ்கே சுப்பையா, ஆமாம். அவர் ஓடி வர்றாரு என்னை பார்த்து. வந்துடுறேன் சார் இங்கே வாங்க உங்களை அப்போ கேப்டன் பேர்லாம் கிடையாது. அண்ணன் வந்து முருகாலயா ஸ்டுடியோவில் இருக்காரு, அங்கே வர சொன்னார். விரைமங்க போலீஸ் இந்த மாதிரி ஸ்டுடியோ வந்துச்சு இல்லை, ஆமாம், அந்த ஸ்டுடியோக்கு வர சொன்னார். நான் இங்கேருந்து கிளம்பி போனால் உள்ளத்தில் ஒரு ஷூட்டிங் இருக்குது, மணிவன் சார் படம். நான் போனேன், வாங்க உங்களை தான் தேடி உட்கார சொல்லிவிட்டு மணிவன் சார்ட்டு கூப்பிட்டு சரியான டேலண்ட்டு இதில் ஒர்க் பண்ணார், என்னோட நல்லா ஒர்க் பண்ணார். இது நீங்கள் வச்சுக்கங்கன்னாரு. வச்சுக்கிறேன், நாளைக்கு எம்என் ராஜா எடிட்டிங் ரூம் வந்திருக்கேன்னாரு. நான் வந்தேன். வந்து சேர்ந்தப்போ இங்கே எனக்கு நண்பர் ஒருத்தர் ஒரு தடவை கலைமணி சார்கிட்ட சொல்லிவிட்டு நான் போச்சுன்னு பார்க்க சொன்னார். இந்த பாம்பூர் ஹோட்டல் தான். அங்கே அவர் பார்த்து அவர்கிட்ட ஜாயின் பண்ணிட்டேன். கலைமணி சார்ட்ட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது என்ன பண்ணோம்னா தெற்கத்தி கல்லன் அவரே ஹீரோ. யார் அங்கே சேர சொன்னாரோ ஒரு மனிதனுடைய பக்குவத்தை பாருங்கள். அவர் எனக்கு வேலை வாங்கி கொடுக்குறாரு, அவர் சேர்த்துக்கிறேன்ட்டாரு. நான் நடுவில் வந்து வேறு இடத்துல ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே அவர் வர்றாரு. ஷூட்டிங் ஸ்பாட் என்ன பார்த்தோன்னே, என்ன மணி சொன்னாரா, என்ன இங்கே வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனைனாரு. இல்லை சார் நான் இங்கே சேர்ந்துட்டேனே. அடடா நல்ல முடிவு, அருமையான மனுஷன், தங்கமான மனுஷன், இங்கே இருங்க அப்படி. அந்த படத்தில் இணை தயாரிப்பு கூப்பிட்டு சமஸ்தார் இவர் வந்து என் ஆள் அப்படின்னாரு. நம்ம சாதாரண ஒரு சராசரி மனுஷன் நம்ம ஹெல்ப் பண்ண, அதை விட்டு நான் ஒன்று நம்பி சொன்னேன். அவர் என்ன நினைப்பாரு, நீ பாடி கொடுத்து நினச்சது பண்ணிட்டு என்ன சொல்ல வேண்டாமா, நீ எவ்வளோ ஒரு சராசரி குணம் இருக்கு இல்லையா, கோவம் வரும் இல்லையா, அப்படியே அருமையாக முடிவெடுத்தேன்னா பாருங்க. இதெல்லாம் யாராலையுமே முடியாது. அது நம்மளோட பெரியவங்க நமக்காக உதவி பண்ணுறவங்கள்ட்ட சில இது எதிர்பார்ப்பாங்க, அவங்க சொன்னதை கேட்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாறிட்டவங்கையில் அது அப்படியே அதில் ஒன்றுச்சு. பொறுத்தது போல் பழக்கரப்பையாக இருக்கார் இல்லையா, அவர் தான் ப்ரொடியூசர். டைரக்ஷன் கிளம்பிட்டு சார், ஒரு ஹீரோ கலைஞர் வசனம். இரு கண்கள் மீனாட்சி ஒரு பாட்டு இருக்கு, கலைஞர் வசனம். வலம்புரிஜான்லாம் பாட்டு, வெப்ப மர நோயில் வைத்தியம். அதாவது நான் சொல்ல வந்தேன், அந்த பாட்டு வந்து ஒரு இயல்பான ஒரு நார்மலான கவிஞர் எழுதுன மாதிரி இருக்காது. வேப்ப மரம் நோயில் வைத்தியனும் பாயில காவல் களவு போனாரா, பெரிய கவிதை. சட்டத்தில் ஓட்டையை வச்சு சட்டத்தை வச்சு சப்பிச்சுட்டான். ஆமாம், அந்த பாட்டு, அந்த படம் பெரிய புண்ணியம். கலைஞருடைய வசனத்தை அடி எடுத்தேன், காப்பி எடுத்தேன். இவ்வளோ பெரிய சீட்டில் வரும், இவ்வளோ தான் இருக்குது அந்த சீட் அளவு. அதை எடுத்தேன். அது ஒரு பெரிய அனுபவம். இப்படி வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கையில் இந்த மேடம் ஹாசினி மேடத்தில் போனது அவர் ஒரு பெரிய. அப்போ இதெல்லாம் இவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்து இங்கேயும் ஒர்க் பண்ணி திரும்ப ஒர்க் பண்ணையில் ஒரு இடத்துல ஒரு ஸ்டேல் ஆச்சு. இனிமேல் பண்ணி நம்ம படம் பண்ணணுன்னு இருந்துச்சு. படம் பண்ணால் ஒருத்தட்ட ஒர்க் பண்ணையில் பண்ணிக்கிட்டே படம் பண்ண ட்ரை பண்ண ரொம்ப கஷ்டம். கதை சொல்ல ஒரு நாளைக்கு வர சொல்லுவாங்க, இங்கே ஷூட்டிங் இருக்கும், இங்கே ஓபி அடிக்க முடியாது, அங்கே போகணும். நான் நின்று வெளியில் வந்துட்டு ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கான அது ஒரு நாள் நிக்காட்ஸ் நிக்கா ஆடியோ, அது ஆடியோ கம்பெனி, இந்த வான்மதி காதல் கோட்டையெல்லாம் ஆடியோ ரிலீஸ் பண்ண நேரத்தில் படம் பண்ண இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கல. அயூப்னு உங்களுக்கு ஒரு தெரியும்ல ஒருத்தர். ஆமாம் தெரியும். மீடியா அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தால், அப்புறம் பாலானந்த அசிஸ்டன்ட், அப்புறம் பெரிய இப்போ கூட இந்த ஆடியோ ஃபாரின் ரைட்ஸில் நிறைய வாங்குவார். அவர் தான் என்னை கூட்டி கொண்டு அவர் உட்கார வச்சார். அது ராசியாச்சு. அதில் என்ன அப்புறம் அஜித் அப்படி டைரக்டராக இருந்தது. இல்லை அந்த படத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதை உங்களுக்கு ஈஸியாக கதை சொல்லிட்டீங்களா, அது ஓகே பண்ணிட்டாரா அஜித்துக்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு, கதை கேட்க அவருக்கு பிடிக்காது. இப்போ அந்த கேட்கவும் முடியாது. சொல்லுவாங்க விஜயை பற்றி சொல்லுவாங்க, கதை கேட்டேன்னா ரியாக்ஷன்லாம் நம்ம உட்காந்து முழு கதையும் கேட்டுருவார், இவர் பிடிச்சா பிடிக்காம கூட தெரிஞ்சுக்க முடியாது, ஆனால் அவ்வளோ கவனமாக கேட்பாருன்னு சொல்லுவாங்க. இவர் 2-3 சீன் யார் இப்போ எண்டில் போயிட்டான்னு தெரில. நான் சொன்னேன் இருங்க, இப்போ இந்த கதை நீங்கள் வாழ்கிறதுக்காக பண்ணுறது தானே, அப்போ நல்லா தானே பண்ணியிருப்பீங்க, அப்படின்னு உங்களுக்கு பையன் நீங்கள் ஆரம்பிச்சிங்க. நம்ம கதை சொல்ல போனால் அவர் திரும்ப இதை சொல்கிறாரு. கொஞ்சம் இது கேட்க முடியாது, ஒரு இது நாட் கேட்பார். இந்த டீட்டெயிலாக கேட்குறது அவருக்கு வந்து உட்காந்து கேட்க முடியாது. அது அப்படி இருந்துச்சு. இப்போ எனக்கு தெரியாது எனக்கு என்ன நிலைமைக்கு. அந்த வகையில் நான் அவருக்கு கதை சொன்னது முழுசாக சொல்லலை.
நான் முதல்ல சொன்ன கதை சக்கரவர்த்தி சொன்ன கதை அவர் எடுக்கலை. அவர் சொன்னார், இந்த கதை நாங்கள் கொஞ்சம் கமர்ஷியலான கொஞ்சம் கிராண்டியராக பார்க்குறோம், இது கொஞ்சம் சப்ஜெக்ட் மூவியாக இருக்குது, பட் நீங்கள் தான் டைரக்டர், வேறு கதையாட்ட வாங்க பண்ணுறீங்களா? நாங்கள் நல்ல கதையாக இருந்தால் பண்ணுவோம்னே. அப்புறம் அவங்க எதாவது கதை தேடிக்கல, போகிற போக்குள்ள ஒரு நாள் கதை சொன்னேன். அந்த கதை இது. அவருக்கு அனந்தம்பி நிக்காட் சக்கரவர்த்தி, அவருக்கு அண்ணன் ஒருத்தர் எஸ்என் ராஜான்னு ஒருத்தர் இருப்பார், உங்களுக்கு தெரியும். 2 பேர்ட்டையும் விசேஷம் என்னென்னா, சக்கரவர்த்திக்கு சகலகலவன் பிடிக்கும், ராஜாவுக்கு பிதாமகன் பிடிக்கும். 2 பேருக்கும் ஒரு கதை பிடிக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அவர் இந்த எக்ஸ்ட்ரீம், இவர் இந்த எக்ஸ்ட்ரீம். என் நல்ல நேரமோ கெட்ட நேரமோ 2 பேருக்கு இந்த கதை பிடிச்சிச்சு. அதனால படமாச்சு. அவர் ஒரு மே 1 அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ராசிட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னா, எனக்கு பிரதர்ஸ் மாதிரி ஃபுல் பீரியடும். அண்ட் நான் எனக்கு நான் ராசி டைரக்டர் இப்போ உட்காந்துருக்கேன்ல, ராசி படம் டைரக்டர் என் முரளி அப்பாஸோட மணிரத்ன அசிஸ்டன்ட் முரளி அப்பாஸுக்கு வேல்யூ கூட, சொல்லுவாங்க கூட. உங்களுக்கு அப்போ நான் சொன்னதெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா மணிஷா ரெஸ்டாரண்ட் அங்கேருந்து வந்திருக்காரு, அவர் கேட்டால் பண்ணுவார்னு. ப்ரொடியூசர், டெக்னீஷியன்ஸ் அண்டு ஆர்டிஸ்ட்டு இல்லை நம்ம எடுக்கிற முடிவை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்றைக்கி இப்போ அதிகமாக மேக்ஸிமம் டிவியில் அது போட்டே இருப்பான். ஏதோ ஒரு சேனலில், எல்லா சேனலும் வச்சுருக்காங்க அந்த படம். அது எதுலேயோ ஒன்று மாறி மாறி ஓடிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டிஸ்ட் தான் கொஞ்சம் வயசு சின்ன வயசாக இருக்கும். மேக்கிங் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ப்ராப்பராக இருக்கும். ஒரு பழைய நான் இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா, ஏஜ் அந்த படத்துடைய வயசு இன்றைக்கி 1997 ஏப்ரல் ரிலீஸு, 2026 29 வருஷம் ஆச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி. ஆனால் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு படம். இன்றைக்கி நல்லா, இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த கதை அந்த மாதிரி. அது பட் அதுக்கு அடுக்கு என்னுடைய அங்கே எங்கே பிரேக் வந்துச்சுன்னா, படம் ரிலீஸ் ஆகி 2வது மாதம் இது படைப்பாளிகள் ஸ்ட்ரைக்கு. அப்போ ஒரு பெரிய இது நடந்து 1.5 வருஷம் முடிஞ்சிச்சுல. படைப்பாளி ஸ்ட்ரைக்கால் பாதிக்கப்பட்ட ஒரு படைப்பாளி நான் தான். ஏன்னா மறு 1.5 வருஷம் கழிச்சு ரீசெட் ஆகும் பொழுது, ஒரு பக்கம் பாரதி ராஜா, ஒரு பக்கம் பாலச்சந்தர், அது நம்மளும் தெரிஞ்சோம். இப்போ தெரிஞ்சுட்டு அடுத்த படத்துக்கு ஒரு கேப், ஃபஸ்ட்டு ஒரு படம் டேரக்டருக்கு அடுத்த படம் கேப்பு எவ்வளோன்னு தான் சமாளிக்க முடியுமா? போராடிக்கிட்டு இருக்கையில் அடுத்து ஸ்டார்ட் ஆகல நியூ பேட்ச் ஒன்று வந்துருச்சு, அடுத்த ஜெனரேஷன் டைரக்டர்ஸ். இந்த கன்ஃபியூஸில் வந்து எனக்கு படம் அடுத்து அமைகிறது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுதான் அந்த படத்துடைய பெரிய வெற்றி எனக்கு வந்து பிரயோஜனப்படாமல் போச்சு. இந்த நேரத்தில் வந்து ரீரிலீஸ் படங்கள் வந்து அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. இப்போ பல படங்களை வந்து, பழைய படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ணுற அந்த ஒரு ரசனை மாற்றம் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இப்போ வரக்கூடிய படங்கள் வந்து அது அழுத்தமாக இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம கமல் அவர்களுடைய நடித்த தேவர் மகன் வந்து ரீரிலீஸ் செய்யப்பட போவதாக ஒரு தகவல் இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள், அது உண்மைதானா? ஆமாம், அந்த படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த படங்கள் அழுத்தம் இல்லைங்கனால ரீரிலீஸ்க்கான காரணம் இல்லை. உங்களுக்கு தெரியாதா, புத்தம்புது காப்பின்னு போட்டு அடித்து ஓட்டுறது எவ்வளோ காலம் ஓட்டினாங்க? ஒரு காலத்தில் ஒரு படத்துடைய ரைட்ஸுக்கு எவ்வளோ வேல்யூ இருந்துச்சு. ஒரு படத்தில் ரிலீஸ் ஆயிடுச்சு, அடுத்த 2 ஸ்டெப் மாறிட்டு செகண்ட் தேட்டர், தேர்ட் டிகிரின்னு அந்த தேட்டர் டூரிங் டாக்ஸ் வரைக்கும் போகும். ஆமாம், எத்தனை ஷிஃப்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பிரிண்டே தேஞ்சிடும், புத்தகம் புது காப்பின்னு வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சினிமாவில் ஒரு டெக்னீஷியன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்ததுக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த கம்பெனி தன்னுடைய 2 படம் ரைட்ஸை கொடுத்துச்சு. இந்த படத்தை ரைட்ஸ் வச்சுக்கோங்கன்னு. அப்போ ஒரு ரிலீஸ் ஆகி ஓடின படத்தோட ரைட்ஸை கொடுக்குறாங்கன்னா ரைட்ஸ்க்கு என்ன வேல்யூ வந்திருக்கும்? அதை வாங்கி பிரிண்ட் போட்டு ரிலீஸ் பண்ண ரீரிலீஸ்ங்கிறது காலகாலமாக இருந்தது. உங்களுக்கு காலம் எப்படி மாறுனுச்சுன்னா, ஒரு படம் சென்னையில் எம்ஜிஆர் படம் அவ்வளோ ஓடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இன்றைக்கி ரிலீஸ்னால் தேவிப்பாரடி, சகசியா, உமா, சிவாஜி, சாந்தி, புவனேஸ்வரி, ராக்கி, மவுண்ட் ரோட்டுக்கு ஒரு தேட்டர், புரசேவாகத்துக்கு ஒரு தேட்டரு, நார்த் மெட்ராஸ் ஒரு தேட்டர். கொஞ்சம் நாள் கழித்து வடபழனி பக்கம் கமலா வந்துச்சு. 4 சென்டர் தான் படம் ரிலீஸ் ஆகும். மச்சம் எவ்வளோ தேட்டர் இருக்குது அதுக்கெல்லாம் படம். அப்போது படங்கள் ஷிஃப்டிங்லேயும் போடுறப்போ தேட்டர்னு ஒன்றே இருக்கும். இப்போ சன் தேட்டர், இந்த சன் தேட்டர்லாம் இருந்துச்சுல்ல. ஆமாம், 100 ஜாக ஆடுனாலும் இவனா செகண்ட் ரிலீஸ் தேட்டர்ஸ் இருந்துச்சு. இப்படி படங்கள் ரொம்ப நாளைக்கு ஓடி இருந்துச்சு. எப்போ இது மாறுனுச்சுன்னா, ஒரே நாள் அத்தனை தேட்டர்லையும் ரிலீஸ் பண்ணுறது, எல்லா ஏரியாவிலும் எல்லா பிரிண்டட் எல்லா தேட்டர்த்தாலும் 4 ஷோ ஒரே படம். அப்படி வந்து அன்றைக்கே எல்லாரையும் பார்க்க வச்சிடுறது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ரிலீஸ் போக வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சேனலுக்கு வந்துடுது, சேட்டலைட் வந்துடுது. தேட்டர் அங்கே விட்ட இந்த ஸ்கிரீனை பார்த்தோன்னா அப்புறம் அங்கேயே இருந்துருது. பின்னாடி நம்ம இப்போ சினிமா ஹிஸ்ட்ரி பேசுகிறவங்க
20 வருஷம் வந்து அந்த படம் அப்படி இந்த படம் இந்த இந்த ஜென்சி பசங்களுக்கு அது மேலே ஒரு கிரேஸ் வருது. ஓ அந்த கிரேஸ் வரும்பொழுது அதை எங்கே போய் பார்ப்பான்னா சேனல் ஓடிடியில் போய் பார்த்தா சின்ன ஃப்ரேம்னு தெரியும். ஆமாம். அந்த ஒரிஜினல் கிராண்டியராக பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் காட்டணும். ஸோ ரீரிலீஸுங்கிற இப்போ வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஜென்சி பசங்க பழைய படத்தை அதே லெவலில் பார்க்கணுங்கிறதுக்காக தான். இல்லை ரீரிலீஸ் தேவைப்படலை தமிழ் சினிமாவில். ஏன்னா எல்லா தேட்டர்லையும் இப்போ இந்த படம் தான் ஓடுது. அதுக்கு அடுத்து சேட்டலைட்டும் ஓடிடி இருக்குது. அப்போ தேட்டருக்கு வர வேண்டிய செகண்ட் ரிலீஸுக்கான வேலை இல்லாமல் போச்சு. போகாமல இந்த கட்டம் நல்லா பேசப்பட்ட படங்கள் அதே தரத்தோட அதே கிராண்டியராக பெருசாக தேட்டருக்கெல்லாம் பெரிய ஒயிட் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னா தேட்டருக்கு வரணும். அதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்திருக்கே ஒழிய இதுக்கு இப்போ ஓடுற படங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. சாரடு தேவர்மான்ங்கிறது வந்து அந்த மாதிரி லிஸ்ட்டில் ஒரு படம். அவருடைய படங்களில் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் எல்லாம் தெரியும். அப்படி ஒரு படம் வந்துச்சான் பிரமாதமாக இருந்திருக்கு அப்படின்னு. அப்போது அதை அவன் திரும்ப பார்க்க ஒரு ஆசைக்கு கொடுக்குறாங்க. இதில் என்னென்னா இது வரைக்கும் நீங்கள் நிறைய ரீரிலீஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு ரீரிலீஸ்ங்கிறது கமல் சார் கண்பட்டு அவர் பார்வையில் ரெடியானா எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். எல்லாத்துலேயும் கை வச்சுப்பார். டப்பிங், மிக்சிங், எடிட்டிங், ரீரெக்கார்டிங் அத்தனையும் குறையில்லாமல் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பழசுன்னு தெரியாமல் புதுசு பண்ணியிருப்பார் அவர். ஸோ நீங்கள் இன்னொரு ரீரிலீஸாக இது புது ரிலீஸ் புது படம் இருந்துச்சு. நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தேன். ஆனால் இதுக்கு இப்போ நிறைய மறுபடியும் மெனக்கெட்டு செலவு பண்ணணும். இது அவர் என்னைக்கு அது கவலைப்பட்டார்? சினிமாவில் செலவு பண்ணுறதுக்கு ஒரு கவலைப்பட்டதே இல்லை. கொடுக்குற ப்ராடக்ட் ஒழுங்காக இருக்கிறதுக்கு இருக்கிற மரியாதை. ஏன்னா அப்படி கொடுத்தாங்கன்னா 20 வருஷம் கழிச்சு அவருடைய படங்கள் பேசப்படுது. அன்றைக்கி சம்பாதிச்சோட காணா போகிற படங்கள் இல்லையே. நம்ம பார்க்குறோம்னா ஹேராம்னா இன்றைக்கி டைரக்டர்கள்லாம் மிரட்டுறாங்க. பெரிய பெரிய டைரக்டர்ஸ் ஹேராம் பார்த்துட்டு ஒரு நடிகராக இருந்து டைரக்டர் எடுத்த படமாங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த பேர் எம்ஜிஆர் நாடாளுமன்றம் வாங்கியிருப்பார். ஒரு நடிகர் டைரக்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் திரும்பி பார்க்க வைக்கிறதுல அது மாதிரி அவர் வெறும் நடிகர் இல்லையே. அதனால் அப்படி எடுக்கிறவர்கிட்ட வந்து எப்படி ஒரு சாதாரண அளவில் ஒரு படம் வர அப்படி சில இதெல்லாம் விட்டுட்டு சாதாரணமாக எடுக்கிறான்னு பார்த்தாக்க ஒரு 5-4 கமர்ஷியல் பஞ்சதந்திரம், தசாவதாரம் கமர்ஷியல் பண்ணையில் அதில் ஒரு பெரிய சிக்கல் உருவாக்கி தன்னை போட்டு வருத்திக்கிட்டு நம்ம பார்க்காத ஒரு படத்தை கொடுக்குறதுக்கு அவ்வை சண்முகி இது மாதிரி தன்னை அந்த படத்துக்காக தன்னை மாற்றி தயார் பண்ணுறதுல எந்த காலத்துலையும் செலவு பற்றி பார்த்ததில்லை அவர். இப்போ குறிப்பாக இந்த இதோட பின்னணி இசை வந்து எப்படி இது இளையராஜா எதுவும் மறுபடியும் ஒர்க் பண்ணியிருக்காரு? என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மியூசிக்கில் இது பழைய இது இல்லையா, நான் ஆடியோ சவுண்ட் ட்ராக் என்ன டேமேஜ் இமேஜாக இருக்கும். அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரிஃப்ரெஷ் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துமே டப்பிங் வரைக்கும் கூட பார்த்தாங்க. டப்பிங் தட்டெலாம் இதை பண்ணாங்க. யாரோ ஒரு டைலாக் போயிருக்கும் அதை சரி பண்ணியிருப்பாங்க. வாய்ஸ் மாறணும். இப்போ வாய்ஸ் எல்லாம் கூட ஏஐயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, பண்ணி அதான் அது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும் அவ்வளோ பண்ணார். சொல்லப்போனால் ஒரு பெரிய செலவு இந்த படத்துக்காக இருக்கும். தேவர்மான் படத்தில் நடித்த பல கலைஞர்கள் வந்து இப்போது இல்லாமல் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வயோதிகத்தின் காரணமாக சில மரணம். குறிப்பாக சிவாஜி கணேசன் அவர்கள் இறந்துருஇல்லை. அவரே இல்லை. கள்ளப்பாட்டு நடராஜன் அவரு இல்லை. இந்த ரேவதியோட அப்பாவை நடிச்சிருக்காரு. என்ன தவிர இல்லையே இதுக்கெல்லாம் அவரும் இல்லை. காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்களும் இல்லை. ஸோ இதெல்லாம் எப்படி அந்த வாய்ஸை வந்து கொண்டு வர்றது மறுபடியும்? இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் அது தெரிஞ்ச ஒரு டெக்னாலஜி. ஆமாம். அதனால் நமக்கு அதிசயங்கள் காட்டுவார் எப்படியாது. கண்டிப்பாக அது கமல் சாரே அவர் ரீரிலீஸில் தலையிட்டு இருக்கிறதுனால நேரடியாக படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். நல்ல கேப் பார்த்து கொடுத்துட்டாருன்னா நமக்கு பெரிய புதுசாக தான் இருக்கும். இதெல்லாம் எப்படி பண்ணாலும் கேட்குற மாதிரி அதில் இருக்கும் விஷயம். சும்மா இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு பக்கம் இந்த ரீரிலீஸில் அவர் முனைப்பாக இருந்தாலும் ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில் தயாரிக்கிற ரஜினி அவர்களை வச்சு தயாரிக்கிற படத்தில் வந்து பல்வேறு தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் வந்து சிபி சக்கரவர்த்தி இயக்குறதாக அறிவிப்பு வந்துருக்கு. ஃபைனலாக முடிஞ்சிருக்கு. இது எப்படி சிபி சக்கரவர்த்தி இந்த படத்துக்குள்ளே வந்தாருங்கிறது தெரியுமா? இல்லை, அது வந்து ரஜினி சார் வந்து எப்போவுமே நீங்கள் பார்த்து உங்களுக்கு தெரியாது இல்லை. ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அந்த படத்தை டைரக்டர் அதை கூப்பிட்டு பாராட்டுவார், நல்லா அந்த பண்ணார். நமக்கு ஒரு கதைன்னு சொல்லுங்களேங்கிற மாதிரி பேசக்கூடியவர் தானே அவர். தேடல் அவர் அடுத்த படத்துக்காக தயாராகிட்டே இருக்கவர் எப்போவுமே. அப்போ ஏற்கனவே சிபி கதை சொல்லியிருந்திருக்கார். அதாவது நான் முடிஞ்ச கையோட ஒரு கதை சொல்லிவிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூலி பண்ணுற நேரத்தில் சிபி பண்ணுறதா இருந்திருக்கு. அப்புறம் கூலி ஸ்டார்ட் ஆனது சிபி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போது சுந்தர்சி இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் திருப்பி கேட்டிருப்பாங்க எல்லாத்துலேயும். அது திரும்ப அவர் இது புதுசாக இப்போ பார்க்கல, அவர் சிபியை அப்போவே பார்த்துருக்காரு. ஸோ இப்போ பழையபடி கமிட் ஆகிருக்கு. இது வந்து இது எல்லாம் முழுக்க முழுக்க டைரக்ட் கமல் சார் ஒரு பேட்டியில் சொன்னாரே, படம் எப்போ என் நட்சத்திரத்துக்கு கதை எப்போ பிடிக்குதோ அப்போ ஆரம்பிப்பேனார் இல்லையா, பேட்டியில் சொல்லி. ஆமாம், நட்சத்திரத்துக்கு கதை பிடிக்கணும், அதுதான் முக்கியம். பிடிச்ச கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நல்லது. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.